ஜெய் வரகி. வெல்கம் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி வித் பரி. அன்னை ஆதி பராசக்தியானவள் நிறைய வடிவங்கள்ல தோன்றியிருக்கா, நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கா. இந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸோட தான் அவங்க வருவாங்க. இந்த லோக க்ஷேமத்துக்காகவும் இந்த உலகத்தை அதர்மத்திலிருந்து ரட்சிச்சு நம்ம தர்மத்தை நிலை காக்கிறதுக்கு ஒவ்வொரு வடிவங்கள் எடுப்பாங்க. இந்த உலகத்தை எல்லாம் காத்து நம்ம எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு லலிதா மகா திரிபுர சுந்தரி இச்சா சக்தியாகவும் அவளுடைய மந்திரினி தேவியாக ஞான சக்தியை கொடுத்து ஆலோசனை கொடுப்பதற்காக ராஜமாதங்கி ராஜஷியாமலாவாகவும், வராகி அம்மன் தண்டநாதா, பஞ்சமி, வார்த்தாளி, இவ்வளோ பெயர், நிறைய பெயர். இந்த வராகி அம்மன் கிரியாசக்தியாகவும் நம்மளுக்கு தோன்றியிருக்காங்க. அவங்களோட வரலாறு என்னன்னா, வராகி சக்தி எப்படி தோணிச்சு, எப்படி வராகி சக்தி என்பது எப்படி உருவாச்சு, எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு தனித்துவம் அடைஞ்சு அந்த சக்தி உருவாச்சுன்னு பார்த்தா, பிரம்மாண்ட புராணத்துல இத பத்தி விரிவாக்கமா இருக்கு. பண்டாசுரன் என்ற அசுரனை அவங்கள துவம்சம் பண்றதுக்கு ஒரு சக்தி சேனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் நிர்ணயம் பண்றா. அதுக்கு வலுவேத்துறதுக்கு லலிதாம்பிகை இச்சா சக்தியா உருவெடுத்து இந்த முழு சக்தி ஒரு அந்த சக்தி சேனை படை இருக்கு இல்லையா, அந்த படைக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சக்தியாக ராஜமாதங்கி ராஜஷியாமலா என்ற சக்தியை உருவாக்கினான். அதுக்கப்புறம் அவங்க மினிஸ்டர் லெவல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆலோசனை கொடுக்கறது, அட்வைஸ் கொடுக்கறது, கவுன்சிலிங் பண்றது, இந்த ஆலோசனையை கொடுத்து ஐடியாஸ், பிளான்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு இந்த ஷியாமலா தேவி ஞான சக்தியா இருக்காங்க. இப்போ இந்த சக்தி சேனையை நடைமுறையில வழி நடத்தணும் இல்லையா, அதுக்கு போர் புரியறதுக்கு ஒரு படை தளபதி வேணும் இல்லையா. சோ இந்த சக்தி தான் தாய் வராகி தேவி. ஷீ இஸ் த கமாண்டர் இன் சீஃப். வராகி அம்மன் கிரியாசக்தியா செயல்படுறாங்க. அந்த காலத்துல ரிஷிகள், முனிகள் வராகி அம்மனை தவம் இருந்து அவங்களோட சக்தியை பெறுறதுக்கு நிறைய வருஷம் தவங்கள் இருந்திருக்காங்க. தவம் இருந்ததுல அவளோட உருவம், அவளோட சக்திகள் எல்லாமே அவங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறச்ச அவங்க என்ன மாதிரி வராகி அம்மனை விவரிச்சாங்க அப்படின்னா, கோலவதனா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பன்றி முகத்தவள், பத்மநேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரை கண்களுடையவள், அவள் கண்கள் தாமரை போல அழகாக விரியும் திறனுடையது. அடுத்தது சுவர்ண காந்தி தேகம் அப்படின்னு கூட விவரிச்சிருக்காங்க. அதாவது தங்க கதிர்களை துளிக்கின்ற தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பாளோட கையில நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஏன்னா சக்தி கமாண்டர் இன் சீஃப் இல்லையா, சோ தளபதி அந்த அம்மா. அதனால நிறைய ஆயுதங்கள் தரித்து இருக்கா. ஒரு இதுல சங்கு சக்கரம் வச்சிருக்கா, ஒரு இதுல ஹலம் முசலம், அது கலப்பை, உலக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த மாத்திரு கைகள்னு நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். அந்த சப்த மாத்திரு கைகள்ல 7 பேர் மாத்திருக்காசுல வராகி அம்மன் 5வது மாத்திருக்கையா வணங்கப்படுறாங்க. அதனால்தான் அவங்களுக்கு பேரு பஞ்சமி அப்படின்னு வந்திருக்கு. சோ லலிதா சஹஸ்ரநாமத்துல கூட நம்ம படிச்சிருக்கலாம், பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்ச சங்கியோபசாரிணி. இந்த பஞ்சமியானவள் நமக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கிறாள். அந்த அன்னம் அல்லது அரிசி வேணும்னா நம்ம நிலத்துல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு அந்த நெல்லு அறுவடை செஞ்சு அதுல அரிசி ஆக்குறோம். அதால சோ கலப்பை, உலக்கை ரெண்டையும் ஏந்தி நமக்கு வராக சக்தியா நம்மளுக்கு வராகி அம்மன் அருள் புரிகிறாங்க. அதுவே அன்னை வாராகி, அன்னதாத்தாவும் அவளே. பஞ்சமி அப்படின்றது மாசத்துக்கு 2 வாட்டி வரும். 2 பஞ்சமி நமக்கு வரும். ஒண்ணு தேய்பிரை பஞ்சமி, இன்னொன்னு வளர்பிறை பஞ்சமி. 2 பஞ்சமிலையும் வராகி அம்மனை நம்ம மனசார வேண்டி நம்ம கோரிக்கைகள் என்னவோ அவகிட்ட முறையிட்டு அவளை வழிபாடு செய்யறப்போ கட்டாயமா நமக்கு நல்ல எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றது நிதர்சன உண்மை. எதனால பஞ்சமி? பஞ்சமி அன்று வராகியோட சக்தி அபரிமிதமா இருக்கும். அந்த அபரிமிதமா வராகியோட சக்தி இருக்கிற நாள்ல அவகிட்ட போய் நம்ம கோரிக்கையை கொடுத்தோம்னா அவ எந்த தடை தாமதமின்றி உடனே அந்த நற்பலன்களை கொடுக்கிறாள் என்றதுதான் தாத்பரியம். அதுல எதனால பஞ்சமி வழிபாடு அப்படின்றத பார்த்தோம். அம்பாளோட பூஜை முறைகள் எப்படி இருக்கும், நைவேத்தியம் என்ன வைக்கிறது, என்னென்ன பூஜா விதிகள் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுல வராகி அம்மனோட ஒரு போட்டோ இருந்தாலும் சரி,
உருவப்படம் இல்லைன்னா விக்கிரகம். விக்கிரகம் முடிஞ்ச வரைக்கும் சின்னதா இருந்தா பரவாயில்ல. இல்ல பெருசா இருந்ததுன்னா அதுக்கு தினம் ஆராதனை, அர்ச்சனை, ஒரு பூ வைக்கிறது, ஒரு நைவேத்தியம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணா ரொம்ப சிறப்பு. சின்ன விக்கிரகம் அத மாதிரி வச்சுண்டா அதுக்கு நீங்க அபிஷேகம் பண்றதா இருந்தா பண்ணிட்டு, சந்தன குங்குமம்லாம் வச்சு, பூ, புஷ்பம் இதெல்லாம் வச்சு, சிகப்பு திரியால அம்பாளுக்கு சுத்தமான பசுமாட்டு அல்லது நல்லெண்ணெயில அந்த சிகப்பு திரியில விளக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். விளக்கு ஏத்திட்டு தூப தீபம் ஆராதனை எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னா, அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது மாதுளம் பழம். மாதுளம் பழத்தையே நைவேத்தியமா விநியோகம் பண்ணலாம். இடத்துல கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்ம வராகி அன்னைக்கு படைக்கிறதுனால, வராகி அன்னை ரொம்ப மனம் குளிர்ந்து நமக்கு அருள் புரிவா அப்படின்றது ஒரு ஐதீகம். நம்மளுக்கு நிலக்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நம்ம படைக்கலாம். அது இல்லாம தயிர் சாதமும் அவளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நைவேத்தியம். இது எதுவுமே உங்களால பண்ண முடியல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல முக்கியமா பேரிச்சம்பழம், டேட்ஸ் அப்படின்றது அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியானது. அவளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ஸ்லோகம் சொல்லலாம்? ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? என்ன ஸ்லோகம் சொன்னா அவளுக்கு பிரீத்தி ஆகும்? நாமங்கள் ஏதாவது இருக்கா? அப்படின்றத பார்க்கலாம். யாருக்காவது மந்திர உபதேசம் இருந்ததுன்னா, வாராகி மூல மந்திரத்தோட உபதேசம் உங்களுக்கு முறையா ஸ்ரீவித்யா குரு குரு மூலமா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அத தாராளமா மந்திர உபதேசம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாட்டி அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். உபதேசம் இல்லாதவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. வராகி மாலை தமிழ் தெரிஞ்சவங்க வராகி மாலை படிக்கலாம். அந்த வராகி மாலையில நிறைய மந்திர சக்தி அதுல வச்சிருக்காங்க. அதை சாண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த சக்தி உங்களை ஆக்கிரமிக்கிறத நல்லா நீங்க பார்க்கலாம். வராகி மாலை யார் நித்தம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வராகி அம்மன் உறுதுணையா இருப்பா, வழி நடத்துவா. அவங்க சரியான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அவங்க எதிரி தொல்லை எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வராகி மாலை உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறோம். அதுல வேணா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அந்த வரிகள் இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அப்படின்னு ஆரம்பிக்கும். அத மாதிரி 31 வரிகள் இருக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம் அந்த வராகி மாலை. அதை படிக்க படிக்க சில பேர் ஒரு மண்டலம் அதை படிப்பாங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை எடுத்து வச்சுட்டு ஒரு மண்டலம் படிச்சவங்க, ஸ்ரத்தையா அதை படிச்சவங்க, அடையாத ஒரு கோரிக்கை எதுவுமே கிடையாது. உங்களோட கோரிக்கை நியாயமா தர்மமா இருந்தா கட்டாயமா நீங்க 100% இதுல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கன்றது ஆணித்தரமா சொல்லலாம். அடுத்தது சில பேருக்கு ஒரு சில பேருக்கு தமிழ் சரியா அந்த ப்ரொனன்சியேஷன் வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வராகி அம்மனோட 12 நாமாக்கள் இருக்குது. அற்புதமான நாமக்கள். அதை நீங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண பண்ண அந்த நாமம் ஒன்னும் மந்திர சக்தி. மந்திரம் தெரியாதவர்கள் இந்த நாமத்தை உபயோகிக்கலாம். அம்பாளோட சக்தி இந்த நாமத்துல இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான நாம ஜபம் இது. அந்த 12 நாமாக்களும் இந்த யூடியூப் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க பார்த்து அதை நீங்க ரிப்பீட்டடா சாண்ட் பண்ணி பயன் பெறணும் அப்படின்னு எங்களோட விருப்பம். அந்த நாமத்தை இங்கேயும் நாங்க சொல்றோம். நாமம் வெறும் அந்த பேர் மாத்திரம் தான் கொடுத்துருக்கோம். ஆனா முதல்ல ஓம் ஐம் க்ளௌம் அப்படின்றத நீங்க இணைச்சிக்கணும். நமஹ அப்படின்றத நீங்க முடிக்கணும். ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சம்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வர்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் வாராஹ்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் போத்ரிண்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாள்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாயை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் ஆக்ஞா சக்ரேஸ்வர்யை நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் அரிக்ஞை நமஹ.
இதுதாங்க இந்த 12 நாமாக்கள். இந்த 12 நாமாக்கள் வெறும் நாமம் அல்ல. இதுல மொத்த மந்திர சக்தியும் அதுல ஒளிஞ்சிருக்கு. இந்த நாமம் நீங்க சொல்ல சொல்ல அந்த வராகி தேவியானவள் உங்க வீட்டுக்கே வந்து உங்களை எப்பவுமே ரட்சிச்சு காத்தருள்வா. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடியேன் அனுபவத்துல வச்சியும் நான் சொல்றேன். நிறையவே அற்புதங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. அடுத்து இந்த நாமாக்கள் 12 நாமாக்கள் எங்களால சரியா சொல்ல முடியல அப்படின்னா எதுவுமே வேணாங்க. சிம்பிளா அம்பாளோட ஒரு நாமம், ஒரு சின்ன நாமம் இருக்கு. வஜ்ர கோஷம். அதுவும் உங்களுக்கு அந்த சரியான உச்சரிப்பு எழுத்துக்களோட இதுல கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. வஜ்ர கோஷம் அப்படின்னு எவ்வளவு முறை உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். வஜ்ர கோஷம், வஜ்ர கோஷம், வஜ்ர கோஷம் அப்படின்றத நீங்க ரிப்பீட் பண்ணலாம். நீங்க இந்த நாமம் சொல்றச்சையோ, வராகியோட எந்த ஒரு ஸ்லோகம், நாமம், மந்திரம் சொல்றச்சையும் வராகி முத்திரையோட நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க அத அனுபவபூர்வமா பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஆச்சரியம் உங்களுக்கு தெரியும். அந்த அற்புதம் நீங்க அப்பதான் உணர முடியும். வராகி முத்திரை எப்படி பண்ணணும்னா, இந்த இடது கை கட்டை விரல மடிச்சு வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலும், வலது கை கட்டை விரலும் ஒன்றாக இணைய வேண்டும். இத பாருங்க. இதுவும், இதுவும் ஒன்றாக இணைய வேண்டும். ஓகே. இப்ப இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வந்து மடிச்சே இருக்கும். இத மாரி இருக்கும். இத மாரி இருக்கறச்சே, வராகி அம்மனோட ஃபேஸ் மாதிரியே இது இருக்கும் பாருங்க. இந்த கையெல்லாம் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கணும். இது மாத்திரம் இத மாதிரி இணைஞ்சிருக்கணும். ஸோ இப்படி வச்சு நீங்க வந்து ஜெபம் பண்ணலாம். நாமத்த சொல்லலாம். மந்திரத்தை எவ்வளோ முறை வேணுமோ அவ்வளோ முறை உச்சரிக்கலாம். இது இன்னும் உங்களுக்கு உருவேத்தும். நெறைய பவர்ஸ குடுக்கும். நீங்க ஒரு ஒரு 10 நிமிஷம் நீங்க இந்த மாரி வச்சு சாண்ட் பண்ணாலே உங்களுக்கு அதோட சக்தி புரியும். ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு கட்டாயமா பதிவிடுங்க. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா, வராகி அம்மனோட வழிபாடு பண்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இது முக்கியமான டாபிக். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டாபிக். ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். இந்த வழிபாடு பண்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, வராகி பக்தர்களோட வாதாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வராகி அம்மன் வழிபாடு பண்றவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பேசினாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ வராகி அம்மன் முதல்ல நம்மளுக்கு வாக்கு தன்மைய குடுத்துருவா. அம்மா வந்து வார்த்தாளி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. வார்த்தைக்கு சக்தி கொடுப்பவள் தான் வார்த்தாளி. அந்த தெய்வீகமான சக்தி அன்னை வாராகி. பொலிவு, வார்த்தைக்கு சக்தி, வார்த்தைக்கு வலிமை எல்லாமே அம்பாள் தான் கொடுக்கிறா. பொதுவா எல்லாருமே நம்ம வாக்கு வலிமைக்கு வராகி அம்மன் வழிபாடு பண்ணலாம். குறிப்பா யார் யார் பண்ணலாம்னா, நம்ம அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் அவங்கலாம் இருக்காங்க இல்லையா? பேச்ச முதன்மையா வச்சு தொழில் செய்றவங்க, பிசினஸ் பீப்பிள், சொற்பொழிவு ஆற்றல், சொற்பொழிவு செய்றவங்க, அப்புறம் என்ன மாரி ஜோதிடர்கள், இவங்க எல்லாருமே வாக்பலிதத்துக்காகவும், அருள் வாக்கு கிடைக்கணும்னா, நிச்சயமா வராகி அம்மனோட வழிபாடு செய்யணும். அவளோட நாமத்த தினமும், நித்தம் நெறைய எவ்ளோ முறை முடியுமோ, அவ்ளோ முறை அந்த சக்திய நம்ம உருவேத்திட்டே இருந்தா, பிரபஞ்சமே உங்களுக்கு பேச்சு வன்மைய குடுத்துடும். அடியேன் ஜோதிடம் பார்க்கறச்ச, என்னதான் வந்து நானு அந்த ஹாரோஸ்கோப் கட்டத்த பார்த்து பலன் சொன்னாலும், என்னையே அறியாம கட்டத்தையும் மீறி சில 1, 2 ரெமெடிஸ், ஒரு சில பரிகாரங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அத மாதிரி அந்த என்னோட கிளையண்ட்ஸுக்கு சொல்லி அத அவங்க ஃபாலோ பண்ணி எக்ஸலென்ட் ரிசல்ட்ஸ் அடைஞ்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இத வந்து படுத்துறதுக்கு என்னோட Facebookல நெறைய பேரு டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வழிபாடு பண்ணோம், இந்த விளக்கு ஏத்துனோம், நீங்க சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு போனோம், இம்மீடியட்டா எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது. நெறையவே அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. இது இது எல்லாமே அம்பாளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் தான். அடியேன் வந்து அவளோட ஒரு சின்ன கருவிதான். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்பாளோட வழிபாட்டுக்கு ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்கு. அதுல சிலதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும்னா,
நிலம் நிலம் தகராறு யாருக்காவது இருந்தது, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் அது மாதிரினா, எதிரிகள்னால பிரச்சனை இருக்குன்னா இந்த வழிபாடுலாம் மிக மிக சிறந்தது. எஸ்பெஷலி இந்த பில்லி சூனியம் திருஷ்டி தோஷம் இதுக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவா எதிரிங்களை. அதே மாதிரி ஒரு செல்வம் செல்வாக்கு ஒரு சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸோட வாழணும் அப்படின்னா அம்பாளோட வர்ஷிப் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு விளக்கேத்தி அன்னதானம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அபரிமிதமான ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நல்ல ஆரோக்கியம், நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைச்சி கியூர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல எத்தனையோ பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அவங்களுக்கே அறியாம இன்டைரக்ட் எனிமீஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது மறைமுகமான எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறதுக்குன்னே சில பேர்லாம் இருப்பாங்க. சோ இவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி ஆபீஸ்ல ஜெயிக்கிறது, அந்த ஒர்க் பிளேஸ்ல எப்படி ஜெயிச்சு வர்றது, இது எல்லாமே வராகி வழிபாடு மூலமா நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு. வராகி வழிபாடு செய்யறப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப நம்ம வராகி வழிபாடு பண்றோம். நம்ம போய் பேசுறச்சே எதிராளிகள் வந்து ஸ்தம்பனம் ஆயிடுவாங்க. ஏதாவது பேச வருவாங்க. நம்ம மேல பழிய போடணும், நம்மளுக்கு ப்ராப்ளம் விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து அந்த நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரச்சு அவங்களால பேச முடியாத அளவுக்கு ஸ்தம்பனம் ஆயிடுவாங்க. அதுதான் வராகி அம்மனோட சக்தி. அதுக்குதான் அம்பாளோட ஒரு பேர் என்னன்னா வாக் ஸ்தம்பனகரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத காலையில எந்திரிச்ச உடனே கார்த்தால வாக் ஸ்தம்பனகரி, வாக் ஸ்தம்பனகரி, வாக் ஸ்தம்பனகரி இத மாதிரி சொல்ல சொல்ல எதிராளிகளை ரொம்ப சுலபமாக வீழ்த்தக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு திருமண தடை, திருமண தாமதம் இத மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய இதெல்லாம் சால்வ் ஆகுது. ஆபீஸ்ல ப்ரமோஷன்ஸ்க்காக எதிர்பார்க்கறாங்க, ஒரு நல்ல வேலை மாற்றம், பணவரவு, சேலரி ஹைக் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. வராகி அம்மன் முழுமையான நற்பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் மீறி இந்த வாழ்க்கைய நம்ம வின் ஓவர் பண்ணோம், இந்த மாயையை நம்ம எதிர்த்து நம்மளோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை அடையறதுக்கு வராகி அம்மன் எதெல்லாம் சாத்தியமே இல்ல, இது நடக்கவே முடியாது, சான்ஸே இல்ல அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நடத்தி காட்டிய வராகியோட சக்தி. வராகி அம்மனை பத்தி இன்னைக்கு நிறையவே பேசியிருக்கோம். அந்த அம்பாளோட அருள் இல்லாம, அனுமதி இல்லாம நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இந்த கலியுகத்துல நமக்கு ரொம்ப நாள்லாம் நம்ம ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. வி நீட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் இல்லையா? உடனே நமக்கு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த கலியுகமும் அதுக்கு தகுந்த மாதிரி வி ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த கலியுகத்துல உடனுக்குடன் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா வராகி அம்மனை பிடிச்சுக்கணும். க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. லலிதா சகஸ்ரநாமத்திலையும் அது வரும். ஸோ உடனே நமக்கு அருள் புரிபவள், இம்மீடியட் ரிசல்ட்ஸ் வேணும்னா வராகி அம்மனோட வழிபாடு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம எல்லாருமே வராகி அம்மனை மனசார ப்ரே பண்ணி நம்மளோட நியாயமான தர்மமான கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த அம்பாளோட அனுகிரகத்தையும் வேண்டி ஆசையையும் வேண்டி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெறுகிறேன். தேங்க்யூ so much for watching my channel. ஜெய் வராகி.